Hi friends, நான் உங்கள் தச்சு டெக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளான மாங்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் மாங்காய் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு மாங்காவை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாங்காய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தட்டு, அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப, மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப, தனியாத்தூள் தேவைக்கேற்ப. இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாங்காயில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கேற்ப உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன். இப்போது இது மூணுத்தையும் இந்த மாங்காயில் இந்த தட்டை மூடி நம்ம நல்லா குலுக்கி எடுக்கலாம். நம்ம இதெல்லாம் இந்த ஸ்நாக் வந்து நம்ம வந்து மாங்காயை வந்து நம்ம கடாயில் வச்சு வதக்கிறதோ இல்லை வந்து வேக வச்சு இது பண்ணுறதெல்லாம் இல்லை. நம்ம சிம்பிளான மெத்தடில் ஒரு ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாங்காய் மசாலா. இது வந்து ரோட் சைடில் பார்த்திங்கன்னா ரோட் சைடில் மாங்காய் வந்து விற்கிறவங்க பார்த்திங்கன்னா இன்னும் மசாலாலாம் நிறைய சேர்த்து சட்னிலாம் ஊற்றி கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் சிம்பிளாக செய்கிறோன்றதுனால நம்ம இந்த பொருள்லாம் வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இப்போ இதை மூடி வச்சு இதை வந்து நல்லா இப்படி ஷேக் பண்ணி நல்லா குலுக்கி எடுத்த பிறகு எப்படி இருக்கிறத பார்ப்போம். இப்போ மாங்காவை நல்லா குலுக்கி எடுத்தாச்சு. பாருங்கள், மாங்காவை நல்லா குலுக்கி எடுத்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். இப்போ நம்மளோட ஈஸியான மாங்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு சின்ன பாத்திரத்தில் முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட மசாலா மாங்காவை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். எனக்கு இந்த மாங்காவை பார்க்கும்போதே எனக்கு எச்சில் ஊறுது. எப்படா சாப்பிடுவோன்னு இருக்குது. அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. உங்களுக்கும் இந்த ரெசிபி எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்ட்டு இன்றைக்கி பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் மாங்காவை பார்த்தாங்கன்னே விட மாட்டாங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்குன்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாகவும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுத்து சாப்பிடக்கூடாது. கொஞ்சமாக ஆசைப்படுற அளவுக்கு சாப்பிட்டுட்டு நிறைய சாப்பிடாதீங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிடலாம். சம்மர் சீசன்றதுனால மாங்காய் வந்து நிறைய கிடைக்கும் கம்மியான விலையிலேயே. எப்பயாவது மாங்காவை இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியான மெத்தடில் மசாலா மாங்காய் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சு டெக். தேங்க்யூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் மசாலா. தேங்க்யூ.